ஹலோ, குட் ஈவினிங். பன்னீர் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் நல்லா க்யூபாக கட் பண்ணி வச்சுட்டு, ஒரு பாத்திரத்தில் கரம் மசாலா, தனியாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அது கூட கொஞ்சம் கர்ட் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுருங்க. சைட் பை சைட் நம்ம சப்பாத்தி மாவை ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ நம்ம பன்னீர் முடிச்சுட்டு சப்பாத்தி போட்டால் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக ஒரு ஹாஃப் அன் ஹவர் to 1 hour வச்சுருந்தா ரொம்ப சூப்பராக வந்துடும். ஸோ இது கூடவே நம்ம ஆனியன், டொமேட்டோ எல்லாமே கட் பண்ணிக்கலாம். நான் பொட்டேட்டோவும் இதுக்கு ஆட் பண்ணுவேன், ஏன்னா ரிஷிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய், ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்யூபாக மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அது கூட ஆனியன், பொட்டேட்டோ, டொமேட்டோ எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, நம்ம எந்த இன்க்ரீடியன்ஸும் இதுக்கு தூள் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே எல்லாமே போட்டு மேரினேட் பண்ணி வச்சதுனால. ஸோ சப்பாத்தி நல்லா பண்ணிவிட்டு, என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அது மேலே ஒரு ஆம்லேட் வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா சப்பாத்தி பண்ணி அது மேலே ஒரு ஹாஃப் பாயில் மாதிரி ஒரு ஆம்லேட் வச்சு கூட பன்னீர் ஸ்டஃப்டு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.